இன்று மார்கழி மாதம் 19வது நாள் குத்துவிளக்கெரிய என்பது இன்றைய பாசுரம். இந்த பாசுரத்தில் நாயகியான நப்பின்னையும் அவள் மணாளனான ஸ்ரீ கிருஷ்ணரையும் எழுப்புகிறார்கள். ஆண்டாளும் அவள் தோழியரும் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து, குத்துவிளக்கெரிய யானை தந்தங்களால் செய்த கால்களை உடைய கட்டின் மேல் அழகு, குளிர்ச்சி, மென்மை, தூய்மை, வெண்மை ஆகிய 5 குணங்கள் கொண்ட மெத்தென்றிருக்கும் பஞ்சுமெத்தையின் மேல் கொத்து கொத்தாக மலரும் பூக்களை அணிந்த கோயிலை விடைய நப்பின்னையின் திரிமுலை தடங்களின் மேல் அகன்ற மார்பை வைத்து கிடப்பவனே என்று கூறுகின்றனர். பிறகு அவரை பார்த்து, நீ வாயை திறப்பாயாக என்று கூறுகிறார்கள். பிறகு நப்பின்னையை பார்த்து, மையிட்டு அலங்கரித்த அகன்ற கண்களை உடையவளே, நீ உன்னுடைய கணவனை ஒரு கண நேரமும் தூக்கத்திலிருந்து எழுந்து கொள்ள சம்மதிக்க மாட்டாய் போலும், சிறிது போதும் கண்ணனை பிரிந்து இருப்பதை பொறுக்க மாட்டாய் போல் இருக்கிறது. இது உன்னுடைய சுரூபத்திற்கு தகுந்ததன்று, உன்னுடைய சுபாவத்திற்கும் தகுந்ததன்று என்று கூறுகிறார்கள். எங்களை ஸ்ரீ கிருஷ்ணனிடம் சிபாரி செய்து அவனுடன் சேர்த்து வைப்பதே பிராட்டியான உன் சுபாவம் என்று ஆண்டாள் இப்பாசுரத்தில் தெரிவிக்கிறாள். இந்த பாசுரம் வீணையில் சஹானா ராகத்தில் இசைக்கப்பட்டுள்ளது. இதை வீணையில் வாசிப்பது குமாரி ஹர்ஷினி பாலசுப்ரமணியம்.